அக்கா என்ன கூட்டம் பயங்கரமா இருக்கு, ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கூட்ட நெரிசல் அப்படி இது காலையிலேருந்தே மக்களை பார்க்கறதுக்காக பரபரப்பாக அந்த கூட்டம் தான். என்ன கேட்டால் ஒரு 6 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் லேடிஸு குழந்தைங்க எல்லாம் அவளோட அவரை பார்க்க நாமக்கல் மீட்டிங் முடிச்சுட்டு இங்கே வருவார். நம்ம வந்து விஜய் அதாவது வந்து தலைவரை பார்க்க போகிறோம், தலைவரோ நடிகராவோ எல்லாத்துமாவே அவரை பார்க்கறனால அவரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நின்னாங்க. அந்த நின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நின்னவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு வச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டால் நான் தான் சொல்கிறேனே, ஒரு கோயிலில் போய் நம்ம ஒரு சாமி வணங்குவோம், வணங்குறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிட் பண்ணி போகிறப்ப நமக்கு பக்கத்தில் போய் அந்த தெய்வத்தை பார்ப்பங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை கூட இங்கே கொடுக்கல. ஏன்னு கேட்டால் இப்போ வராங்க போலீஸ், அவங்க இவங்கெல்லாம் இப்போ வராங்க, பொண்ணுங்கள்லாம் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது, எல்லாமே வருது. அதை முன்னவே அந்த கூட்டத்தை கொஞ்சம் சரி பண்ண அந்த முன்னாடி ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல, முழுக்க வந்து அவர் இதில் சரியாக நல்லா வரக்கூடாது, இதில் முன்னெடுத்து அவர் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது என்ன கேட்டால் என்னோட சதி வேலை தான். ஏன்னா இது வந்து அவர் மக்களுக்காக வராருன்னா அந்த மக்களுக்காக நல்லது பண்ணுங்க. அந்த மக்கள்கிட்ட தானே ஓட்டு வாங்குறீங்க, அந்த மக்களால் தானே நீங்கள் சிஐமா ஆகணுங்க, அந்த மக்களால் தானே நீங்கள் எல்லாருமே ஒரு பொறுப்பில் வரீங்க. அப்படிங்கிறப்ப அவர் அதுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, புதுசாக ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு மக்களுக்கு. அதையே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நம்ம கொடுத்தோமா மக்கள் எல்லாம் அவங்களுக்கு போயிடுவாங்க, அவங்க சைடெல்லாம் ஆட்சியெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக வராது. ஏன்னா அது வந்து ஒரு குடும்பத்தோட ஆட்சி, இது வந்து தனிப்பட்ட ஆட்சி. அப்படிங்கிறனால இவங்க வந்து சம்பாரித்து குடும்பமாக மக்கள் பணத்தை வாங்கி மக்களோட ஓட்டு வாங்கி அவங்களா சேமித்து அவங்க தான் இங்கே நல்லா இருக்காங்க, மக்களை சரிப்படுத்தலை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்கல. ஒரு நம்ம ஒரு கலைஞரா எல்லாமே ஒரு நம்ம நல்ல மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துணுன்னு படத்தில் காட்டின மாதிரி அவர் நேர்லேயும் நல்லது பண்ணணுன்னு வந்தார். அவருக்கு இல்லாது எதுவுமே கிடையாது, பணமோ எதுவுமே அவருக்கு இல்லாது கிடையாது. ஆனால் மக்கள் நம்புறாங்களே அந்த ஒரு மன நம்பிக்கை, நம்ம மக்கள் இவ்வளோ பேர் நம்மளை நம்புறாங்களே, அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்சு நம்ம எதாவது கொடுக்கணும், அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்சு எதாவது செய்யணும், அவரோட நல்ல எண்ணம் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து மற்றவங்க எல்லாம் அதை எடுத்துக்கிட்டு கொடுக்கல. ஆனால் இவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, இவரை வர விட மாட்டேங்கிறாங்க. வர விடாததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடி அந்த தெய்வத்தை பார்க்க முடியாது தடுக்கிறாங்க அப்படின்னா முழுக்க அடுத்தவங்களோட சதி மட்டும்தான் நானே சொல்லுவேன். எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்த போலீஸ் எங்கே போனாங்க, இப்போ வர ஆம்புலன்ஸ் எங்கே போனாங்க, பகல்ல அந்த அளவுக்கு வரல. மக்கள் நல்லா திரண்டு வரும் கூட்டம் தெரியும், இந்த இடத்துக்கு விஜய் வராருன்னு தெரியும். தெரியறப்ப அந்த தலைவருக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அந்த இடத்துல மக்களை ஸ்டாப் பண்ணுறதோட அந்த அவங்களோட வேலை. அவங்களுக்கு வந்து என்ன ஒரு நமக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்காங்களோ அதை சரி பண்ண வேண்டியது ஒரு காவல்துறையோட ஆணை, அதுக்கு கீழே இருக்கிறவங்களோட இது. இப்போ வராங்களே, இப்போ எல்லாம் லேடிஸுங்கெல்லாம் மயக்கம் போட்டதுக்கப்புறம் குழந்தைங்கெல்லாம் மயக்கம் போட விழுந்ததுக்கப்புறம் வராங்க. எது வரைக்கும் எங்கே போனாங்க? காலையிலேருந்து இந்த கூட்டத்தை சரி பண்ண வந்திருக்கலாம்ல, காலையிலேருந்து இந்த மக்கள் இங்கே இப்படி காத்து கிடக்குறாங்க, அப்போ வந்திருக்கலாம்ல. முழுக்க அவர் அந்த இடத்துல பீச் கொடுக்கக்குள்ள அவர் பேச யாரும் பார்க்கக்கூடாது, சரியான சதி திட்டம் தான். எங்களுக்கு எல்லாமே வருத்தம், அவருமே வருத்தப்பட்டு தான் போகிறாரு. எங்களுக்கு அந்த வருத்தம் நிறையாவே இருக்குது. அந்த தெய்வத்தை எங்களால் கண்ணில் பார்க்க முடியலங்கிற வருத்தம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு 36 வயசில் நான் இது வரைக்கும் கட்சிக்குன்னு ஆசைப்பட்டது கிடையாது, கட்சிக்குன்னு வந்தது கிடையாது. எனக்குன்னு பிடிச்ச தலைவர், எனக்காக விஜய் பிடிக்கும், அவருக்காக நான் போகணும், அவர் பேச பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த பேச இந்த இடத்துல பார்க்க எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா கொடுத்து வைக்கல, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு கொடுக்கல. இந்த மைக் பிரச்சனை என்னக்கா போயிட்டு இருக்கு, மைக் ஆஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக் ஆரம்பத்திலே அவர் வாரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குள்ளே நார்மலா நம்ம கட்சி தொண்டருங்க பேசக்குள்ளேயே அந்த மைக்கெல்லாம் சவுண்டு விட்டு தான் வந்தது. இப்ப மற்ற சவுண்டெல்லாம் நான் ஃபுல்லா கேட்டு இருந்தப்ப கரெக்டா அந்த மக்களை திறந்து அவர் வரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தொண்டருங்க பேசக்குள்ளேயே விஜய் வராருன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்கே இறைச்சல் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, இறைச்சல் சவுண்டு இது எல்லாமே அங்கே நடந்தது. ஏன்னா அந்த கூட்டத்தில் நின்னவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியும். மற்றவங்க வந்து சொன்னால் பணத்துக்காக போய் சொல்கிறாங்க, இதுக்காக போய் சொல்கிறாங்க, அதுக்காக போய் நாங்கள் யாருக்காகவும் போய் சொல்லுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு முழுக்க அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, தலைவர் மேலே நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் நாங்கள் என்னைக்கு நீங்கள் எத்தனை அடி அடித்தாலும் நாங்கள் மேலே வந்துக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா இப்போ நிற்கிற மக்கள் அந்த மாதிரி. எங்களுக்கு அடுத்தது எங்களுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களாக வரப்போகிறாங்க, நாங்கள் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இளைஞர்களோட ஒரு குழந்தைங்களோட பாதுகாப்பு, ஒரு குழந்தைங்களோட ஒரு பெண்களோட பாதுகாப்பு, ஒரு இளைஞரோட பாதுகாப்பு எல்லாமே தலைவர் கொடுப்பாரு. மற்ற தலைவரால் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக அவரை இந்த தலைவரால் இளைய தளபதி விஜயால் கொடுக்க முடியும். ஆனால் வந்து அது மக்களுங்க புரிஞ்சிருக்காங்க, மற்றவங்களுக்கு அது புரியல. அவர் ஒரு எப்படி சொல்கிறது, அவர் வந்து இந்த மக்களோட ஆட்சி வந்துருமோ அப்படிங்கிற பயம், எல்லா கட்சிக்குமே பயம், அவரை பார்த்தா பயம். அந்த பயத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாத அவரை எந்த இதெல்லாம் நம்ம முடக்க முடியுமோ அதிலெல்லாம் அவரை முடக்கணும்னா முக்கியமாக இப்போ வந்து இந்த பிரச்சனையை கொடுத்துட்டாங்க. அடுத்தது போனால் என்ன நினைப்பாங்க, மக்களுங்களை பார்க்க விடல, பெண்ணுங்களை வந்து துன்படுத்துறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, விஜயாட்சியில் நல்லாச்சு இல்லை, இதுக்கே சரி வரல அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு மேலும் வைக்கணும்.
அதுக்காக மட்டும்தான் இந்த ஆட்டம் இந்த போராட்டம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இதுக்கு பதிலடி கண்டிப்பா 2026ல கிடைக்கும். ஆனா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இங்க? ஒரே க்ரௌட் அதிகமாயிருச்சு. நாங்க ஆல்ரெடி வந்து எங்க கட்சி சார்பா கேட்டிருந்த விஷயங்கள் வந்து நல்லா ஃப்ரீயான இடம் கேட்டிருந்தோம். தலைவர்கள் கேட்டீங்க கரூர்ல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் பக்கத்துல கேட்டிருந்தோம். அது வந்து ஃபாலோ பண்ண முடியாது, பாலத்துல வந்து குதிச்சிருவாங்க அப்படி இப்படின்னாங்க. நாங்க பல இது வந்து சொல்லியிருந்தோம், எல்லாமே வந்து சைடு தகரம் கட்டி நிறைய விஷயம் பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் சொல்லி. ஏன்னா அது வந்து பெரிய ஏரியா, கொஞ்சம் நின்று இது பண்ற அளவுக்கு இருக்கும். இது ஒரே ரோடு, சிங்கிள் ரோடு. இங்க இந்த மூலையில இருந்து அந்த மூலையில இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே தளபதி பார்க்கணும், ஒரே நெரிசலா இருக்கும். அதனால இந்த இடம் பத்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்தன்னைக்கே சொல்லியிருந்தோம். ஆனால் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானத்து ஈவினிங் தான் எங்களுக்கு ஃபில் ஆச்சு. நேற்று ஈவினிங் தான் ஃபில் ஆச்சு. பர்மிஷனே நேற்று தான் முடிஞ்சு. நேற்று 2:30 மணிக்கு நம்ம தான் கொடுத்தாங்க. அதுக்கு இல்லை, மற்ற விஷயங்கள் எதுவுமே எங்களால் செய்ய முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எண்ணங்கள் என்னன்னா, இருக்கிறதுல நெரிசலான இடத்துல கொடுக்கணும், கூட்டத்தை கூட்ட விடக்கூடாது. இவங்க வந்து மொத்தமாக திரட்டி காட்டிட்டாங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 50 கோடி 60 கோடி செலவு பண்ணி முப்பது விழா நடத்துகிறாங்க. அது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகி போயிடும். தளபதிக்கு இவ்வளோ கூட்டம் கூடியது, இது வந்து நம்ம கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கோட்டையில் வந்து இவங்களுக்கு அதிகமாக வந்து கூடாத கூட்டம் வந்து காசு கொடுத்து கூப்பிட்டாங்க. காசு கொடுத்து கூப்பிட்ட கூட்டம் கூட அந்த அளவுக்கு சேரலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்காம நாங்களாம் எழுச்சி, தலைவர் வர்றாரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். இந்த விஷயத்த நடக்க விடக்கூடாது அப்படிங்கிற ரீசன்னால மட்டும்தான் இதை செஞ்சுருக்காங்க. ஓகே, இது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இவ்வளோ அதிகாரிகள் வர்றாங்க, இவ்வளோ போலீஸ் வர்றாங்க, இதெல்லாம் முன்கூட்டியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இது ரெஸ்பான்ஸ் இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் சைடெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அவங்க எவ்வளோ ஏரியா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், மீடியாக்காரங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல கொடுத்துருக்கலாம். இது நார்மலாகவே தளபதிக்கு க்ரௌடு அதிகமாக வரும்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எதோ நடந்துருச்சுன்னா தளபதி மேலே வந்து குறை சொல்லிக்கலாம். அவங்க வந்து சரியாக அது ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கல, அவங்க வந்து சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற குற்றம் சொல்றதுக்காக தான் இந்த இடத்த தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் நிறைய ஆம்புலன்ஸ் போயிட்டே. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு அங்கேருந்து ஒரே ரூட்டில் வர்றாரு தலைவர். கிட்டத்தட்ட அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி வண்டி வருது. மொத்தமாக க்ரௌடு இருக்கிற 25 அடி இருக்கிற ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து குளம்பெறும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நெரிசல் வரும். நெரிசல் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா தள்ள முடியல. தள்ளிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஒரே இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடும்போது மனுஷனோட ஆவியாகப்பட்டது எல்லாத்துக்குமே சுவாசிக்க முடியல. அப்போ என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணத்தில் ஒவ்வொருத்தரும் தள்ள ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அகலமான இடத்துல கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரெடி பண்ணியிருந்தா. எல்லா பக்கமும் பார்த்துட்டு தான் வரோம். இப்போ 2 வாரமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இவ்வளோ கூட்டம் கூடுறது வந்து தெரிஞ்ச விஷயம். திடீர்னு வந்து தளபதி இன்னைக்கு ஒரு நாள் வந்துருக்காரு, வந்து இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கலாம். இது ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், இவ்வளோ கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்கேயோ வந்து வர்றாங்க. இன்னைக்கு சேலம் மாவட்டத்துலேருந்துலாம் பாதி பேர் வந்திருக்காங்க. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே வாண்டடாக வர்றாங்க, தளபதி பார்க்கணும், அவருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நிற்கணும்னு வர்றாங்க. அவங்கள வந்து குறை சொல்ல முடியாதுல்ல. அதனால இவங்களோட இயலாமை தான் இதை கம்பல்சரி. இதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் 2026 மக்கள் எல்லாம் சேர்ந்து பதிலடி கொடுப்போம். எப்படி இருந்தது கூட்டம்? செம்ம கூட்டமாக இருந்தது, க்ரௌடு ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் தளபதி நாங்கள் பார்த்துட்டோம், அதுவே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதான் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, அந்த லைட்டும் மைக்கும் ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. ஆமாம், எப்பயுமே அவரே சொல்லிட்டாரு அதை தான். லைட்டு எப்பவுமே மைக்கும் பிரச்சனையாகவே தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் எத்தனை மணி நேரமாக வெயிட் பண்ணீங்க? நாங்கள் ஒரு 4 hours இருக்கும். நாங்கள் 3 o'clock வந்தோம். நாங்கள் பார்த்துட்டோம், அது எங்களுக்கு ஹாப்பி. ஆனால் நிறைய பேர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ரொம்ப எல்லாம் மயக்கம் போட்டாங்க. அதான் அந்த ஏமாற்றம் இருக்கா? ஐயோ, இருக்கு. ஆமா, ஒரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணோம். இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கு. கேட்கவே இல்லை எங்களுக்கு, எதுவுமே அவர் பேசுனதே கேட்கவே இல்லை. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, இந்த ஆம்புலன்ஸ்லாம் இவ்வளோ போயிட்டு இருக்கு, பார்க்க முடியல. இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, சொல்றாங்க தான், மயக்கம் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. மேபி இருக்கலாம். ஓகே, பாதி ஆம்புலன்ஸ் நைட்லாம் ஃப்ளக்ஸ் நல்லா இருந்துச்சு, காலையில பார்த்தா ஃப்ளக்ஸ் எல்லாமே டேமேஜா இருக்கு. ஓகே ஓகே, நிறைய ரூல்ஸ் வந்து போடுறாங்க எல்லாத்துக்குமே. முன்னாடி தான் பேசணும்னா ரூல்ஸ் போடுறாங்க. அதான் நீங்க விஜய் பக்கத்துல நின்னீங்களா? விஜய் நிக்கிற இடத்துக்கு உள்ள கிட்ட பேசுறது எதுவுமே கேட்கல. ஆம்புலன்ஸ்லாம் விட்டே இருக்காங்க, லைட்லாம் ஆஃப் பண்றாங்க. ஓகே, ஆனா எல்லாத்துலயும் தான் இந்த மாதிரி பண்றாங்க. நீங்களும் 3 மணில இருந்து வெயிட் பண்றீங்களோ? ஓகே ஓகே, உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கா? விஜய் பேசுறது கேட்க முடியல அப்படின்னு? விஜய் பேசுனதுல என்னன்னா கேட்கவே இல்லை. ஓகே, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th standard. ஓகே, 5th ஸ்டாண்டர்ட். விஜயோட பொலிட்டிக்கல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? தெரியுதா அவர் என்ன பேசுறாரு? புரியுதா? இல்ல விஜய்க்காக வரீங்களா? கேட்கவே இல்லையே. ஓகே, இல்ல ஜெனரலா ஒரு டிவில எல்லாம் பேசும்போது பாப்பீங்கல்ல,
மாநாட்டில் பேசும்போது பிரச்சாரத்தில் பேசும்போதெல்லாம் பார்ப்பீங்கல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லை? புரியும். ஓகே, என்ன அரசியல் பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அக்கா பாத்தீங்களா விஜய் அவர்களை? என்ன பார்த்தோம். என்ன கூட்டம் பயங்கரமா இருக்கு, ரொம்ப பிரச்சனை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த இடம் கொடுத்ததுக்கு இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா விஜய்ன்றது வந்துட்டு இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட தான் இருக்குது. அப்படின்ற கூட்டம் நிறையா வருன்றது எல்லாத்துக்குமே தெரிய தான் செய்யும். இந்த இதை நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா வேறு இடத்துல கொடுத்துருங்க, இதை விட பெட்டராக வேறு இடத்துல கொடுத்துருங்கன்னா இன்னும் மக்கள்லாம் சேஃபாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப க்ரௌடில் எல்லாருமே மக்கள் அவதிப்பட்டாங்க. விஜய் அவர்கள் பேசும்போது இந்த மைக்கெல்லாம் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருந்தது. அது எப்படி, என்ன நடக்குது? அதுதான் எல்லாத்தையுமே தெரியுமே, சதிதான்றது. அவர் வரக்கூடாதுன்றது இது பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவர் தான் வருவார், இது யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக அவரோட ஆட்சி தான் இனிமேல் அமையும். சரிங்களா? விஜய் எவ்வளோ நேரம் பேசினாரு, நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? நாங்கள் மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு அந்த ஏமாற்றம் இருக்கா, ரொம்ப பேசல? ஆமாம், 3 மினிட்ஸ் கொடுத்தது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தார் அப்படின்னா இன்னமும் மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இது வந்து திருவிழா மாதிரி தான். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம். எங்கே எவ்வளோ மக்களும் வந்திருக்காங்க இல்லையா, நாங்களும் திண்டுக்கல்ல தான் வந்திருக்கோம். ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? நான் பேசுறது நல்லா கேட்குதா? ஏன்னா காலையில் நான் பேசும்போது நான் பேசுறதே ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் தான் எனக்கே கேட்டுச்சு. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? இல்லை, காலையில் நான் பேசும்போது நான் பேசுறதே எனக்கே ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் கேட்டுட்டு இருந்தது. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. So once again, thank you so much. கரூர் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊரு. அது மட்டும் இல்ல, இங்க ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி கரூரை பத்தி பெருமையா சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப ஃபேமஸா ஜொலிக்குது. அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்னு உங்களுக்கு தான் தெரியுமே. சரி, அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம். இப்ப நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல, அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு சின்ன லிஸ்ட் தான். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும். வாக்குறுதி நம்பர் 81. பேரீச்சை மரத்தை விடுங்க, அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா? துபாய் குறுக்கு சந்து கதை தான். போறீங்களா?
அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு. கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் 448. ஆட்சியே முடிய போகுது. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு. என்னன்னு? ஏர்போர்ட் கட்டணும். ஐயா அமைச்சரே, இதுதான் உங்க டக்கா? கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன். போயிடுங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க. போயிட்டு போயிடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது? என்னாச்சு? தண்ணி கொடுங்க. தண்ணி பாட்டில் கொடு. தண்ணி பாட்டில் கொடு. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. கண்டினியூ பண்ணவா பேசுறது? நான் அந்த ஏர்போர்ட் கட்டுறதை பத்தி சொன்னேன் இல்லைங்களா? அது இங்க கட்டினா அந்த ஜவுளி தொழில்லாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகுன்றது உண்மையான விஷயம்தான். பட் அட் த சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களா பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம். இந்த மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி. மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக்கிட்டது மட்டும் இல்லாம சட்டவிரோத கல்குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? சிஎம் சார் 11 மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா 11:05 மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓப்பனா சொன்னவங்க தானே உங்க ஆளுங்க. 2026 மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர்ற பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா? கிடைக்கும், கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டின் 3வது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி.
அதோட பரப்பு 1000 ஏக்கருக்கு மேல. அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும். விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆனா பல வருஷமா அது சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க. நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும். உங்க முகத்தில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும். ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது. இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு. இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம். இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல, இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகைன். அப்ப நம்ம ambulance. கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா, ப்ளீஸ் 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 கொஞ்சம் வழி விட்டுருங்க. Ask them to move, give the passage to ambulance. Here there is a lot of people down. They have to take them to ambulance. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஓகே. பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும்? கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல. எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா? இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ, எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் கேட்டாரு. ஐயா ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24x7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, இங்க ஓகே.
இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவுமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம் தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் 100% வரும். தேங்க்யூ நண்பா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா, நீங்களே நம்ம தோழர்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லிடுங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா போலீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. See you all. தேங்க்யூ. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். யார் என்ன சொன்னா கூட என் ரூட் நான் போயிட்டே இருப்பேன்.